இன்னைக்கு டே 5. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா HTML லிங்க் டேக்னா என்ன, ஆங்கர் டேக்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ லிங்க் டேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் வெப்சைட்டோட லிங்கை நம்மளுடைய வெப்சைட்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அந்த இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ற லிங்க் டேக் பார்த்தீங்கன்னா லிங்க் டேக்னு சொல்லுவாங்க. VS கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். VS கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பஸ் நம்ம பயோலபிளேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லிங்க் டேக் டிப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் ஒன்று எடுத்து வந்துக்கலாம். CDN லிங்க். ஃபாண்டாசம் ஐக்கன் எடுத்துக்கலாம். ஃபாண்டாஸ் லைப்ரரி ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆல் min.css சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம ஹெட் உள்ள லிங்க் இருக்கும். லிங்க்குள்ள பார்த்தீங்கன்னா hrefன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்டில் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு நம்ம ஐக்கன் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐக்கன் எடுத்துக்கலாம். ஃபாண்டாஸ் ஐக்கன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐக்கன் உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எந்த மாதிரி ஐக்கன் வேணும்னு சொல்லிட்டு இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இமெயில் ஐக்கன் வேணும்னு சொல்லிட்டு நான் இமெயில் சர்ச் பண்ணுறேன். நீங்கள் சர்ச் பண்ணி வெயிட் பண்ணி கொஞ்சம் ஐக்கன்ஸ்லாம் ஷோ பண்ணும். அதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஐக்கன் வேணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஐக்கன் நான் சூஸ் பண்ணிவிட்டேன். அந்த ஐக்கனை காப்பி பண்ணிவிட்டு நம்மளை எந்த பேஜை எங்கே டிஸ்பிளே பண்ண சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒரு டிக்டாக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே அந்த ஐக்கனை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கனுக்கு டிஸ்பிளே இருக்குது. லெட்ஸ் ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 6.